வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். இப்ப டாப் 500 இம்பார்ட்டன்ட் பாலிட்டி கொஸ்டின்ல பார்ட் 9 வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 8 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல டாப் 500 பாலிட்டி கொஸ்டின் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, செக் பண்ணி பாருங்க, வரிசையா பார்த்துக்கலாம். 500 கேள்விகளை இந்த மாதத்துக்குள்ள நான் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவேன். எக்ஸாமுக்குள்ள நீங்க படிச்சு ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா எஸ் அப்படின்ற கமெண்ட், வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்பதான் நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, கீழ்கண்ட எந்த அதிகார வரம்பின் மூலம் உச்ச நீதிமன்றம் ஆனது இரு மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனைகளை உச்ச நீதிமன்றம் தீர்க்க வழிவகை செய்கிறது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, முதன்மை அதிகார வரம்பு. கீழ்கண்ட எந்த அதிகார வரம்பின் மூலம் உச்ச நீதிமன்றமானது இரு மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனைகளை உச்ச நீதிமன்றம் தீர்க்க வழிவகை செய்கிறது? முதன்மை அதிகார வரம்பு. அடுத்து இரண்டாவது கேள்வி, மாவட்ட அளவில் சிவில் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, மாவட்ட நீதிமன்றம். மாவட்ட அளவில் சிவில் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றம். அடுத்து மூன்றாவது கேள்வி, பொதுநல வழக்கை அறிமுகம் செய்த நீதிமன்றம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, உச்ச நீதிமன்றம். பொதுநல வழக்கை அறிமுகம் செய்த நீதிமன்றம் எது? உச்ச நீதிமன்றம். அடுத்து நான்காவது கேள்வி, இந்திய உச்ச நீதிமன்றத்தின் அமைப்பு மற்றும் அதிகார வரம்பினை வகுத்து கூறும் சட்டப்பிரிவு. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ, 124 முதல் 147 வரை. இந்திய உச்ச நீதிமன்றத்தின் அமைப்பு, அதோட அமைப்பு மற்றும் அதிகார வரம்பு பத்தி சொல்ற ஆர்டிகல் என்ன? 124 முதல் 147 வரை. அடுத்து ஐந்தாவது கேள்வி, நீதிமன்றங்கள் கோர்ட் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போ? கோர்ட் எப்போ தொடங்கியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 2005. அடுத்து ஆறாவது கேள்வி, மாவட்ட அளவில் சிவில் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றம். ஆப்ஷன் சி, மாவட்ட நீதிமன்றம். மாவட்ட அளவுல சிவில் வழக்குகளை விசாரிக்கிற நீதிமன்றம் என்னது? மாவட்ட நீதிமன்றம். அடுத்து ஏழாவது கேள்வி, குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றங்கள். குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றங்கள் ஆப்ஷன் பி, அமர்வு நீதிமன்றம். ஆப்ஷன் பி, அமர்வு நீதிமன்றம். அடுத்து எட்டாவது கேள்வி, யாருடைய காலத்தில் மேற்கண்ட 4 மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் நீக்கப்பட்டன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, வில்லியம் பெண்டிங். யாருடைய காலத்தில் மேற்கண்ட 4 மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் நீக்கப்பட்டன? ஆப்ஷன் சி, வில்லியம் பெண்டிங் பிரபு. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, உரிமையியல் நடைமுறை சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1859. உரிமையியல் நடைமுறை சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? 1859. அடுத்து 10வது கேள்வி, குற்றவியல் நடைமுறை சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? இதற்கு சரியான ஆப்ஷன் சி, 1861. அப்போ உரிமையல்னா 1859, குற்றவியல் நடைமுறை சட்டம் 1861. அடுத்து 11வது கேள்வி, இந்திய உச்ச நீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இதற்கு சரியான ஆப்ஷன் பி, 1950 ஜனவரி 28. நம்ம எல்லாருக்கும் கை ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஜனவரி 26க்கு தான் போகும். தவறு. இந்திய உச்ச நீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1950 ஜனவரி 28. அடுத்து 12வது கேள்வி, சட்டப்பிரிவு 145 படி உச்ச நீதிமன்றம் விதிகளை ஒழுங்குபடுத்த நடைமுறை மற்றும் வழிமுறைகள் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? இதற்கு சரியான ஆப்ஷன் சி, 1966. சட்டப்பிரிவு 145 படி உச்ச நீதிமன்ற விதிகளை ஒழுங்குபடுத்த நடைமுறை மற்றும் வழிமுறைகள் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 1966. அடுத்து 13வது கேள்வி, பண்டைய இந்தியாவில் தனி மனிதனின் சமூக கடமைகளை வரையறுப்பது எது? இதற்கு சரியான ஆப்ஷன் டி, ஸ்மிருதிகள். பண்டைய இந்தியாவின் தனி மனிதனின் சமூக கடமைகளை வரையறுப்பது ஸ்மிருதிகள். அடுத்து 14வது கேள்வி, இந்திய வெளியுறவு கொள்கையை வடிவமைப்பதில் முதன்மை சிற்பியாக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, நேரு, ஜவஹர்லால் நேரு.
இந்திய வெளியுறவு கொள்கையை வடிவமைப்பதில் முதன்மை சிற்பியாக இருந்தவர் யாரு? நேரு. அடுத்து 15வது கேள்வி, அமைதிக்கான 5 பஞ்சசீல கொள்கையை அறிவித்தவர். இதற்கும் சரியான விடை ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு. அப்போ இந்திய வெளியுறவு கொள்கையை வடிவமைப்பதில் முதன்மை சிற்பியாக இருந்தவரும் நேரு தான். அமைதிக்கான 5 பஞ்சசீல கொள்கை அறிவித்தவரும் நேரு. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின். அடுத்து 16வது கேள்வி, விமானப்படை எத்தனை படைப்பிரிவுகளை கொண்டது? இதற்கு சரியான ஆப்ஷன் டி 7. விமானப்படை 7 படைப்பிரிவுகளை கொண்டது. அடுத்து 17வது கேள்வி, இந்திய ராணுவ செயல்பாட்டு ரீதியாகவும் புவியியல் அடிப்படையில் எத்தனை படைப்பிரிவுகள் பிரிக்கப்பட்டுள்ளது? இதற்கும் 7 தான் ஆன்சர். அடுத்து 18வது கேள்வி, மத்திய தொழிலக படை பாதுகாப்பு படை, அதாவது CLSF அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நாடாளுமன்ற சட்டத்தின் கீழ் எப்போது உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1969 மார்ச் 10. மத்திய தொழிலக பாதுகாப்பு படை நாடாளுமன்ற சட்டத்தின் கீழ் எப்போது உருவாக்கப்பட்டது? 1969 மார்ச் 10. அடுத்து 19வது கேள்வி, இந்திய கடலோர காவல் படை நிறுவப்பட்ட ஆண்டு? இதற்கு சரியான ஆப்ஷன் பி 1978. கடலோர காவல் படை நிறுவப்பட்ட ஆண்டு 1978. அடுத்து 20வது கேள்வி, உரிமையியல் மற்றும் குடிமையியல் நீதிமன்றங்களை மறுசீரமைத்தவர். உரிமையியல் மற்றும் குடிமையியல் நீதிமன்றங்களை மறுசீரமைத்தவர். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி காரன் வாலிஸ். அடுத்து 21வது கேள்வி, மக்களை ஆள்வதற்கு ஒரு நிறுவனத்திலோ அரசாங்கத்திலோ விதிக்கப்படும் விதிகளின் தொகுப்பு? ஆப்ஷன் ஏ சட்டம். மக்களை ஆள்வதற்கு ஒரு நிறுவனத்திலோ ஒரு அரசாங்கத்திலோ விதிக்கப்படும் விதிகளின் தொகுப்பு சட்டம். அடுத்து 22வது கேள்வி, சட்டப்படி ஒரு நாட்டின் பெயரால் நீதியை வழங்குகின்ற நீதிமன்றங்களின் அமைப்பு? நீதித்துறை. ஆப்ஷன் பி நீதித்துறை. அடுத்து 23வது கேள்வி, கடலோர காவல்படை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பிப்ரவரி 11. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. கடலோர காவல்படை தினம் எப்போது? பிப்ரவரி 1. அடுத்து 24வது கேள்வி, விமானப்படை தினம் எப்போது? விமானப்படை தினம் எப்போது? அக்டோபர் 8. இதெல்லாம் எடுத்து வச்சு எழுதி வச்சு அடிக்கடி பாருங்க. அப்ப கடலோர காவல்படை தினம் பிப்ரவரி 1, விமானப்படை தினம் அக்டோபர் 8. அடுத்து 25வது கேள்வி, ஆயுதப்படை கொடி தினம் எப்போதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி டிசம்பர் 7. அடுத்து 26வது கேள்வி, இந்தியாவின் 2வது ஃபீல்ட் மார்ஷல் அப்படின்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் 2வது ஃபீல்ட் மார்ஷல் அப்படின்றவர் யாரு? ஆப்ஷன் சி KM கரியப்பா. ஆப்ஷன் பி KM கரியப்பா. அடுத்து 27வது கேள்வி, இந்திய விமானப்படையில் 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மார்ஷல் பதவிக்கு உயர் பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி அர்ஜுன் சிங். இந்திய விமானப்படையில் 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மார்ஷல் பதவிக்கு உயர் பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி யாரு? அர்ஜுன் சிங். அடுத்து 28வது கேள்வி, சிறப்பு எல்லைப்புற படை, அதாவது துணை ராணுவ சிறப்பு படை உருவாக்கப்பட்ட ஆண்டு? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 1962. சிறப்பு எல்லைப்புற படை துணை ராணுவ சிறப்பு படையத்தான் சொல்லியிருக்காங்க. உருவாக்கப்பட்ட ஆண்டு 1962. அடுத்து 29வது கேள்வி, 4 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட ராணுவ படைத்தளபதி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? 4 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட ராணுவ படைத்தளபதி எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஆப்ஷன் ஏ ஜெனரல் அழைக்கப்படுறாரு. அடுத்து 30வது கேள்வி, 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான ஐக்கிய மாநாட்டில் பிரிவு 1 படி டேஷ் வயதுக்குட்பட்ட அனைவரும் குழந்தைகள் எனப்படுவர். இதற்கு சரியான ஆப்ஷன் டி 18. அப்போ எந்த வருஷம் நடந்தது? 1989. குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பாக ஐநா மாநாடு இருக்குல்ல, அதுல பிரிவு 1 படி
18 வயதுக்குள்ள அனைவருமே குழந்தைகள்னு சொல்றாங்க. இதோட 30 கேள்விகள் முடிச்சிருக்கோம் இந்த வீடியோல. இந்த 30 கேள்வி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க. இதே மாதிரி வேற என்னென்ன ஜியோகிராஃபி போட்டிருக்கோம், ஹிஸ்டரி ஐயனும் போட்டுட்டு இருக்கோம். வேற ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தமிழ் டெஸ்ட் போட்டு பாக்குறதுக்கு வேணும் அப்படின்னு நீங்க அந்த மாதிரி ஏதாவது நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.